இப்போல்லாம் சப்பாத்திக்கோ இட்லிக்கோ இல்லை வேற என்ன ஃபுட்டு, நான் வந்து நார்மலான ஃபுட்டு சொல்கிறேன். அப்புறம் மறந்துட்டேன் பாருங்க, சிக்கனுக்கு, அப்புறம் பீஸாக்கு, பர்கருக்கு, இப்படி எல்லாத்துக்குமே டொமேட்டோ சாஸ் ஊற்றி சாப்பிட்றத சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு வேலையாகவே வச்சுருக்காங்க. இப்போ இந்த வீடியோ பாருங்கள், இதில் டொமேட்டோ சாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்கள், இதுக்கப்புறம் நீங்கள் டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணுவீங்களா. தக்காளியை எடுத்து எவ்வளோ சுத்தமாக கழுவுறாங்க பாருங்கள். அதில் வந்து பூச்சி இருக்குமா, அழுகுனது இருக்குமா, அதை பற்றிலாம் நமக்கு தெரியாது. எல்லாத்தையும் மொத்தமாக கழுவி எடுத்து மொத்தமாக ஒரு பாத்திரத்தில் போட்டு பாலித்தீன் கவரை போட்டு மூடி எல்லாத்தையும் கொதிக்க வச்சு வேக வைக்கிறாங்க. வேக வச்ச அந்த கலவையை அப்படியே இன்னொரு பிளாஸ்டிக் டப்பாவுக்கு மாற்றி அதை பெரிய கண்டெய்னருக்கு மூவ் பண்ணிடுறாங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அதை மாவரைக்கிற மிஷின் இருக்கும்ல, அதில் போட்டு ஃபுல்லாக அரைச்சி எடுக்கிறாங்க. அரைச்சி எடுத்ததை மறுபடியும் ஒரு பாய்லர் மாதிரி வச்சு அதுக்குள்ளே தண்ணி